நீங்க ஓவராலா பாருங்க, காஷ்மீரை பொறுத்தவரை கட்டுக்குள்ளதான் இருக்கு. 370 எடுக்கப்பட்ட பிறகும் கூட கட்டுக்குள்ளதான் இருக்கு. இந்த துரதிருஷ்டவசமான நிகழ்வு இந்தியர்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கணும். அரசு இயந்திரங்கள் செயல்படுறாங்க, இதற்கான பதிலடியை கொடுப்பாங்க. இதிலே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் அரசியல் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதே போல கொல்லப்பட்டது எல்லாமே நீங்க இஸ்லாமியர்களா இல்லையான்னு கேட்டு கொல்லப்படாதுன்னு, ஆனா ஒரு அரசு வெளியிட்ட அந்த இடத்துல வந்து இஸ்லாமியரும் பேரோட சேர்த்து இருக்கிறாங்கன்னா இருக்கிறாங்க. ஏன்னா ஷிமோகால அந்த சகோதரியினுடைய கணவரை கொல்றாங்க. அந்த சகோதரி வந்து இன்னைக்கு பேட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொன்னுட்டு அவங்க கேட்கறாங்க, கணவரை கொன்னுட்ட என்னையும் கொன்று, என் பையனையும் கொன்று, எங்களையே உயிரோட விட்டு வைக்கிறேன். அதுக்கு அந்த தீவிரவாதி சொல்றா, இல்ல மோடிட்ட போய் நான் கொன்னன்னு சொன்னேன் அப்படின்னு. அதே போல பேட்டி கொடுக்கக்கூடிய பல பேர் சொல்றாங்க, லைனா நிக்க வச்சு இஸ்லாமிக் குரான் வெர்ஸ் கேட்கறாங்க. சொல்லாதவங்கள 3 புல்லட் தலையில் 1 காதுல சொல்றாங்க. சொல்றதை வச்சு நம்ம சொல்றோம். அதே நேரத்துல இதுல நான் ஏற்கனவே சொன்னது போலங்கன்னா, இதுல வந்து அவங்கள காப்பாற்ற வந்தது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் தான். பெஹல்காம்ல இந்த அட்டாக் நடந்த பிறகு பாத்தீங்கன்னா, அது குறிப்பா பெஹல்காம்ல இருந்து 3 கிலோமீட்டர் இது குதிரையில மட்டும்தான் போகணும் இந்த பகுதி. அந்த பகுதியில முதல் கட்ட சிகிச்சை உடனடியா வந்தது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் தான் வந்தாங்க. ஆனால் நாம் இதுல திரும்ப திரும்ப சொல்லுவது தீவிரவாதிகளுடைய மனநிலையை சொல்றோம். நமக்குள்ள நாம் இஸ்லாம் இந்து எல்லாம் சமம் தான், ஒன்றுதான், நமக்குள்ள வேற்றுமை இல்லை என்றால் நினைத்தாலும் கூட தீவிரவாதிகள் மதத்தின் அடிப்படையில் தான் தீவிரவாதம் செய்யறாங்க. அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம். அவன் நீ வெறுசு சொல்லுன்னு தானே கேட்கிறான், அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம். அதனால் நிச்சயமாக தீவிரவாதத்தை தீவிரவாதமா தான் பார்க்கிறோம். அரசு இயந்திரங்கள் நிச்சயமாக இதற்கு பதிலடி கொடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை. சார், வக்ஃப் மசோதாவை எதிர்க்கவே இந்த தீவிரவாத தாக்குதல் இருக்குமோ? 2-3 நாட்களாக பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் அவர் வந்து அதே மாதிரி நிறைய அந்த கிளரிக்ஸ் எல்லாம் வந்து குறிப்பாக நிறைய காஷ்மீரை சாராதவங்க எல்லாம் காஷ்மீருக்குள்ள வந்து குடியுரிமை பெற்று இருக்கிறாங்க தவறான தகவலை பரப்புறாங்க, பொய்யுரை. குறிப்பா பாகிஸ்தான் ஆக்கிப்படி காஷ்மீர்ல இஸ்லாமாபாத்ல கடந்த 1 வார காலமாகவே நிறைய ஸ்பீச்சஸ், பப்ளிக் ஸ்பீச்சஸ். அவர்களுக்கு இந்தியா வளர்வது பிடிக்கல, அமைதியாக இருப்பது பிடிக்கல. இந்தியாவில் முக்கியமான நேரத்தில் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி 4 நாள் பயணமா வந்திருக்கிறாங்க. இந்தியாவுடைய பிரதமர் சவுதி அரேபியாவுக்கு 2 நாள் பயணமா போறாங்க. இது பிடிக்கல. ஸோ நேரம் எடுத்து பண்ணணும். அதுவும் குறிப்பாக இன்னசென்ட், அதாவது ஒரு தீவிரவாதிக்கும் பாதுகாப்பு படைக்கும் சண்டை நடக்கத்தான் செய்யுது. அது காலமாக பாதுகாப்பு படை பதிலடி கொடுக்குறாங்க. ஆனால் முதல் முறையாக ரொம்ப நாள் கழிச்சு அப்பாவி மக்கள் என்று தெரிஞ்சே டூரிஸ்ட் இந்தியாவுடைய பல பகுதியிலிருந்து வந்தவங்கள ஒரு தீவிரவாதி வந்து தாக்குறாங்கன்னா அது யார் ஏற்றுக்கொள்வார்கள்? யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லைன்னா சித்தாந்தம் இருக்குன்னா ஜீரோ சித்தாந்தம். கொலை செய்வது மட்டுமே சித்தாந்தமாக வைத்துக் கொண்டு வந்து 26 பேர்த்த கொண்டிருக்கிறாங்க. அதனால் இதுல என்ன என்ன சித்தாந்தம் இருக்குன்னா ஒரு சித்தாந்தம் இல்லை. அப்பாவியை கொல்லணும், அதன் மூலமா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். இதை மட்டுமே முழு நேர வேலையாக வைத்திருக்கக்கூடிய தீவிரவாதம் வேறறுக்கப்பட வேண்டும். நிச்சயமா நடக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கு. பிரதமருக்கு வந்து உயிருக்கு ஆபத்துங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. அதனால வந்து அவர் வந்து அந்த பயணத்தையும் ரத்து பண்ணுறதா இணையத்துல வந்து இது நீங்க சொல்வது 1 வாரத்துக்கு முன்பு, இன்னைக்கு இல்ல, 1 வாரத்திற்கு முன்பு பிரதமருடைய பயணம் எனக்கு தெரியலீங்கன்னா அபிஷியலா போடுறாங்க. நேற்று நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அங்க இருக்கிறாங்க. நேற்று இரவே அங்க போயிட்டாங்க. இன்னைக்கு அங்கதான் இருக்கிறாங்க. இறந்து போன நம்முடைய சொந்தங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து மரியாதை செஞ்சிருக்கிறாங்க, அஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க. அதனால் நம்முடைய அரசுக்குள்ள எந்த பயம் இல்லைங்கன்னா, நம்முடைய நோக்கம் எல்லாம் சாதாரண பொதுமக்கள் பாதுகாப்பு இல்லாம சில இடத்துல இருக்கிறாங்க. மறுபடியும் இது போன்ற தீவிரவாதிகள் இதை பயன்படுத்தி நாங்க வந்து பொதுமக்களை தாக்குவோம், அதாவது நம்முடைய செக்யூரிட்டி போர்சஸ் மேல அட்டாக் பண்றது வேறங்கன்னா, பொதுமக்களை தாக்குவோம்னா இது வந்து அடுத்த கட்டம் போறாங்க, அடுத்த கட்டம் போக வேண்டும். அதனால் நிச்சயமாக நம்முடைய அரசு பதிலடி கொடுக்கும். பிரதமர் அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்கன்னா தவறா போயிடும். நம்முடைய அரசு பதில் சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்இடி சார்ந்த ஒரு அமைப்பு, ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பு வந்து பொறுப்பேற்றிருக்கிறாங்க. லஷ்கர்-இ தொய்பாவோட நேரடி சம்பந்தம், லஷ்கர்-இ தொய்பா பாகிஸ்தான்ல நேரடி சம்பந்தம். அதை வச்சுதான் நான் சொல்றேங்க. நம்முடைய அரசு சொல்லுவாங்க யாரு, எப்படி, யார் வந்தாங்க, எத்தனை பேர் வந்தாங்க, எல்லாமே. அதனால அரசு சொல்ல வேண்டிய பதில நான் சொன்னா அது தவறா போயிடும். சார், உள்துறை அமைச்சர் இணை அமைச்சர் ஆக போறீங்க. இந்த மாதிரி நடவடிக்கை நாளை எங்கேயும் ஆகலீங்கன்னா நான் எங்கேயும் ஆகல, நான் உங்களோட தானே இருக்கேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.